மரணத்திற்காக அல்லது மரணத்திற்கு பயந்து சத்தியத்தை உண்மையை சொல்கிறத அல்லது சாட்சியாக இருப்பத அல்லது தன்னுடைய விசுவாசத்தை மறுதளிக்கிறத ஆண்டவர் அனுமதிக்கிறதில்லை. ஸோ இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம கிறிஸ்தவர்கள் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நம்ம இதிலிருந்து சிமிர்னா சபைக்கு ஆண்டவர் சொன்ன விஷயத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். தேவன் மனிதனை உண்டு பண்ணினது 2 விஷயத்துக்காக. ஒன்று ப்ரீஸ்ட், அப்படின்னா என்னது? he should offer worship to him. அவன் தேவனுக்கு ஆராதனையை செலுத்த வேண்டும். அவன் பூமியை மனிதனை உண்டு பண்ணதே to reign over the creation, over his creation. ஆண்டவர் ஒரு நாள் எல்லாவற்றையும் என்ன செய்ய போகிறார்? சரி செய்ய போகிறார். ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கூடி வர செய்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் நாங்கள் சிந்திக்க போகிற கற்றுக்கொள்ளுகிற காரியங்களை தேவரீர் எங்களுக்கு தெளிவாக விளங்க வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்தானுடைய ஒத்தாசையை எங்களுக்கு தாரும். வர வேண்டியவர்கள் எல்லாரும் ஏற்றவர்களை ஜாயின் பண்ண கர்த்தர் அனுகூலமான சூழ்நிலைகளை தந்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் படிக்க இருக்கிறோம். 7 சபைகளுக்கு யோவான் மூலமாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமாக 7 சபைகளுக்கும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஏற்கனவே போன வாரத்திலே இந்த ஜெயம் கொள்ளுகிறது என்பது என்னுடைய அர்த்தம் என்ன என்பதை குறித்து நம்ம சிந்தித்தோம். எபேசு சபைக்கு ஜெயம் கொள்ளுகிறவன் என்று என்ன வாக்குத்தத்தத்தை, என்ன ரிவார்டு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுகிறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அடுத்த சபைக்கு நாம் என்னன்றதை பார்க்க போகிறோம். அடுத்து சிமிர்னா சபைக்கு ஒவ்வொரு சபைக்கும் அவர் ஜெயங்கொள்கிறவன் எவனோ என்று சொல்லி அவர் சொல்லுகிற அந்த வெகுமதியானது, அந்த ரிவார்டானது அது வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த சிமிர்னா சபைக்கு அங்கே சொல்லப்பட்டுகிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், he who overcomes will not be hurt at all by the second death. 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. ஏற்கனவே நம்ம பார்த்தது மாதிரி சிமிர்னா சபை அதிகமான குறைகள் எதுவும் ஆண்டவராலே சொல்லப்படாத ஒரு சபை. அவங்களுக்கு சொல்லப்பட்டது ஒரே ஒரு விஷயந்தான், பி ஃபெய்த்ஃபுல் ஈவன் டு த பாயிண்ட் ஆஃப் டெத் அண்ட் ஐ வில் கிவ் யூ த க்ரௌன் ஆஃப் லைஃப். அவங்களுக்கு எந்த குறையோ, நீ இதை சரி செய், நீ இதில் மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லப்படவில்லை. ஆனால் அவங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, ஏன்னா 10 நாள் வரைக்கும் நீ உபத்திரவப்பட போகிறாய் அப்படின்றத ஆண்டவர் அங்கே சொல்கிறார். ஸோ சிமிர்னா சபை பயங்கரமான ஒரு உபத்திரவத்தின் வழியாக கடந்து செல்ல இருக்கிறது. அந்த உபத்திரவத்திற்கு போவதற்கு முன்பதாக நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு, நீ இருந்தால் நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்பதையும் சொல்லிவிட்டு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்கிற அந்த வாக்கு தத்தத்தையும் ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய நேரம் நம்முடைய எண்ணம் இந்த 2ஆம் மரணம் அப்படின்றது பொதுவாக நம்முடைய சிந்தனையில் அதை நரகம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஹெல் அப்படின்றது தான் நம்முடைய எண்ணமாக இருக்கும். ஸோ இந்த நாளிலே நம்ம இந்த சிமிர்னா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற இந்த 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்பது எதை குறிக்கலாம் என்பதை குறித்து நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தமானது
அந்த சபையினுடைய நிலவரத்திற்கும் அந்த சபை அவங்க இருந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அவங்கள எப்படிப்பட்ட ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதையும் பொறுத்தது என்பதை நாம் போன வாரமே பார்த்தோம். சிமிர்னா சபையை பொறுத்த வரைக்கும் அவங்க சாத்தானுடைய அதாவது யூதர் என்று தங்களை யூதர் என்று சொல்லிக் கொள்கிறவர்களுடைய தூஷணம். ஆனால் அவங்க உண்மையிலே யூதர்கள் கிடையாது. அவங்க சாத்தானுடைய ஜெபாலயம், பட் ஆர் எ சினகாக் ஆஃப் சேட்டன். ஸோ யூதர்களால் அதிகமாக உபத்திரவப்படுத்தப்பட்டவர்கள் இவர்கள். இன்னும் இருக்குது, இந்த உபத்திரவம் முடிந்து போகவில்லை, இன்னும் இருக்குது, 10 நாள் வரைக்கும் உபத்திரவப்படுவீர்கள் அப்படின்றதையும் சொல்லிட்டு நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இந்த சிமிர்னா சபையை பொறுத்த வரைக்கும் மிகுந்த உபத்திரவத்தின் ஊடாய் சென்று கொண்டிருந்த, அது யூதர்களால் ரோம சாம்ராஜ்யத்தின் உபத்திரம் ஒரு பக்கம், ஆனால் இவங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சிக்யூஷன் பிகாஸ் ஆஃப் ஜூஸ். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி யூதர்கள் தங்களுடைய ஐடென்டிட்டியை, அவங்களுக்கு இருக்கிற அந்த விக்கிரகங்களை அல்லது மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டாம் என்று அவங்களுக்கு இருந்த ரோம அரசாங்கத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ப்ரிவிலேஜை கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிறதை அவர்கள் எதிர்த்தார்கள் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அவங்க மிகுந்த உபத்திரவத்தில் மட்டும் இல்லை, பாவர்ட்டி, ரொம்ப பூவராக இருந்தாங்க என்று சொல்லியும் நம்ம பார்க்குறோம் சிமிர்னா சபையை குறித்து. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கான்டெக்ஸ்டில் இவங்களை குறித்து ஆண்டவர் இவங்களுக்கு கொடுக்குறது என்ன அப்படின்னு சொன்னால், நீ மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு, நீ வெற்றி அப்படி இருந்தால், விச் மீன்ஸ் இங்கே ஆண்டவர் இவங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், தே ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு ஃபேஸ் மார்ட்டிடம். இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நிறைய நேரம் மரணம் என்பது கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையிலும் நம்ம மரணத்தை ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்றது இல்லை, அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், ஸோ ஒரு கிறிஸ்தவனுடைய ஆட்டிடியூட் மரணத்தை குறித்து எப்படி இருக்க வேண்டும், அதுக்காக தான் ஆண்டவர் சிமிர்னா சபையை ஆயத்தப்படுத்துகிறார், ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஸோ மரணம் அப்படின்றது ஒரு கிறிஸ்தவனை பொறுத்த வரைக்கும் அது ஆண்டவருடைய எனிமி. போன வாரமே நம்ம பார்த்தோம், சத்ரு அப்படின்றத பார்த்தோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கிறிஸ்தவனுக்கு மரணத்திற்காக அல்லது மரணத்திற்கு பயந்து சத்தியத்தை, உண்மையை சொல்கிறத அல்லது சாட்சியாக இருப்பதை அல்லது தன்னுடைய விசுவாசத்தை மறுதளிக்கிறத ஆண்டவர் அனுமதிக்கிறதில்லை. ஸோ அதனால தான் இந்த சிமிர்னா சபைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, பி ஃபெய்த்ஃபுல் ஈவன் டு த பாயிண்ட் ஆஃப் டெத், ஐ வில் கிவ் யூ த க்ரௌன் ஆஃப் லைஃப், வில் நாட் பி ஹர்ட் அட் ஆல் பை த செகண்ட் டெத். ஸோ 3 அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட என்கரேஜ்மெண்ட் எல்லாமே எதை சுற்றி வருகிறது அப்படின்னு சொன்னால், மரணத்தை சுற்றி வருகிறது. ஒருவேளை இன்றைக்கி நம்ம சிமிர்னா சபையை மாதிரி உபத்திரவத்தில் போகிற ஒரு சூழ்நிலை நமக்கு, ஒருவேளை இன்றைக்கி இந்த பைபிள் ஸ்டடியில் கலந்து கொண்டிருக்கிற நமக்கு இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை ஒரு சில இடங்களில் இன்றைக்கும் உலகத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கடந்து போகிறவர்கள் இருக்கிறாங்க, ஆண்டவருடைய மேலே உள்ள விசுவாசத்திற்காக, அதே மாதிரி தங்களுடைய சாட்சிக்காக மரணத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறவர்கள் உலகத்தில் எத்தனையோ இடங்களில் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம கிறிஸ்தவர்கள் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நம்ம இதிலிருந்து சிமிர்னா சபைக்கு ஆண்டவர் சொன்ன
விஷயத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஸோ ஒரு சில காரியங்களை நம்ம அதிலிருந்து பார்ப்போம். ஸோ நீ வெற்றி கொண்டால், அதாவது இவங்கள பொறுத்த வரைக்கும் வெற்றி கொள்வது அப்படின்றது வந்து மரணம் வரைக்கும் உண்மையாக இருக்கிறது. தன்னுடைய விசுவாசத்தையும் தன்னுடைய சாட்சியையும் விட்டு விடாமல் இருக்கிறது இருந்தால் will not be hurt at all by the second death. ஸோ இந்த செகண்ட் டெத் அப்படின்றத நம்ம ஏற்கனவே நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை பற்றி பார்க்குறோம். இந்த 2ஆம் மரணம், ஒருவேளை இந்த 2ஆம் மரணம் அப்படின்ற வேர்டு வந்து பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷத்தை தவிர வேற எங்கேயும் அது மரணம் என்பது அடிக்கடி வந்தாலும் இந்த 2ஆம் மரணம் அப்படின்றது வெளிப்படுத்தின விசேஷத்தை தவிர வேற எங்கேயும் வர்றதில்லை. 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலையும் 14ஆம் வசனத்திலையும் நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 14ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான், இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன, இது 2ஆம் மரணம். அதே போல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஸோ வந்து 2ஆம் மரணம், செகண்ட் டெத் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இங்கே சொல்லப்படுறத நம்ம பார்க்குறோம். ஒருவேளை இதை பற்றின சில விஷயங்கள் ஏற்கனவே அந்த இன்டர் டெஸ்டமென்ட் பீரியடில் எழுதப்பட்ட சில புஸ்தகங்களில் சில நூல்களில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சில பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. பட் எனிஹவ் பைபிளில் பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் மரணம் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்க முடியும். ஸோ மரணம் அப்படின்றது வந்து ஏற்கனவே நம்ம அறிந்திருக்கிறபடி மனிதனை வந்து ஆண்டவர் படைத்து அந்த அழகான ஏதேன் தோட்டத்தில் அவனை வைத்து விட்டு அவனை கொடுத்த அவர் எச்சரிப்பு, அவர் கொடுக்கப்பட்ட வார்னிங்கே என்ன அப்படின்னு சொன்னால், நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய், நீ அதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். ஸோ ஆண்டவர் வந்து அவனுக்கு முன்னாடி 2 சாய்ஸஸை வைக்கிறாரு. ஒன்று லைஃபு, ஜீவன், இன்னொன்று டெத்து, மரணம். அவன் வந்து மரணத்தை தேர்ந்தெடுக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மரணம் அப்படின்றது வந்து பைபிள் முழுவதும் இருக்கிற ஒரு கான்செப்ட் தான். ஆனால் அந்த மரணம் 2ஆம் மரணம் அப்படின்றது வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஏன் இதை 2ஆம் மரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறது மரணம், டெத் அப்படின்றது வந்து இது வந்து ஃபிசிக்கல் டெத். அந்த ஃபிசிக்கல் டெத் வந்து எல்லாருமே சந்திக்கிற ஒன்று. நம்ம மட்டும் இல்லை, 1ஆம் நூற்றாண்டிலையும் அவங்க சந்தித்துட்டு இருந்த ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த 2ஆம் மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்டவர் சொல்லக்கூடிய அல்லது வெளிப்படுத்தும் விசேஷத்தில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். பொதுவாக இதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நரகம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், நினச்சி நம்ம அப்படியே அதை டிஃபைன் பண்ணுவோம். ஆனால் இந்த 3 வசனங்களில் நான் இப்போ வாசித்த இந்த 3 வசனங்களில் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை 6ஆம் வசனத்தை பார்ப்போம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தனுமாக இருக்கிறான், இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த மரணம் அல்லது இந்த 2ஆம் மரணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இட் ஹேஸ் சம் பவர். 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அதுக்கு வந்து அதிகாரம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பனிஷ்மெண்ட். இது வந்து வெறும் பனிஷ்மெண்ட் மட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு இல்லை.
த செகண்ட் டெத் ஹேஸ் நோ பவர் ஓவர் தம் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்து என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பட் தே வில் பி ப்ரீஸ் ஆஃப் காட் அண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் வில் ரெயின் வித் ஹிம் ஃபார் 1000 years. ஸோ இதுக்கு நேர் ஆப்போசிட். இதை குறித்து நம்ம 20ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, நம்ம வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது நம்ம அதை தெளிவாக பார்ப்போம், இந்த 1000 வருஷ அரசாட்சி அப்படின்றது என்ன அப்படின்றத குறித்து. ஆனால் இப்போது நம்ம படித்து கொண்டிருக்கிற இந்த 2ஆம் மரணம்னா என்ன அப்படின்றத நம்ம புரிந்து கொள்கிறதுக்கு நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் அவன் வந்து பிளெஸட், அவன் பாக்கியவானும் பரிசுத்தமுள்ளவனாக இருக்கிறான். அவன் மேல் 2ஆம் மரணத்திற்கு அவங்க மேலே அதிகாரம் இல்லை. ஆனால் அவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா, ப்ரீஸ் ஆஃப் காட் அண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் வில் ரெயின் வித் ஹிம் ஃபார் 1000 years. அப்படின்னா இந்த 2ஆம் மரணத்திற்கு இவர்கள் மேல் அதிகாரம் இல்லை. அப்படின்னா இந்த 2ஆம் மரணத்திற்கு நேர் எதிரிடையாக, நேர் முரணாக வைக்கப்படுறது என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்து முன்பதாக ஆசாரியராயிருந்து அரசாழுவார்கள். அப்படின்னா இந்த 2ஆம் மரணம் அப்படின்றது குறிப்பிடுகிறது எதை அப்படின்னு சொன்னால், லூசிங் திஸ் ப்ரிவிலேஜ். என்ன ப்ரிவிலேஜை? ஆண்டவருக்கு முன்னாடி ஆசாரியராக இருக்கிற, ஆண்டவரோடு கூட, அவரோடு கூட அரசாழ்கிற பாக்கியத்தை இழப்பதை குறிக்கிறது. ஸோ அந்த பவர் அவங்க மேலே இல்லை. இந்த 2ஆம் மரணத்துக்கு இவங்க மேலே அதிகாரம் இல்லாததுனால, 2ஆம் மரணத்துக்கு இவங்க மேலே அதிகாரம் செலுத்த முடியாததுனால இவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்க ப்ரீஸாகவும் ஆண்டவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பார்கள். ஸோ இந்த ஹோல் பிப்ளிக்கல் கான்செப்டில் நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தேவன் மனிதனை உண்டு பண்ணினது 2 விஷயத்துக்காக. ஒன்று ப்ரீஸ்ட். அப்படின்னா என்னது? ஹீ ஷுட் ஆஃபர் வர்ஷிப் டு ஹிம். அவன் தேவனுக்கு ஆராதனையை செலுத்த வேண்டும். நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். பைபிள் இது வந்து வெளிப்படுத்தின விசேஷம் தனியாக ஏதோ ஒன்று எழுதுறதில்லை. ஆதி ஆகமத்திலிருந்து வருகிற தொடர்ச்சி தான் வெளிப்படுத்தின விசேஷம். இட் இஸ் அ கண்டினியூட்டி ஆஃப் த லாங் ஸ்டோரி பிகினிங் ஃப்ரம் லாங் நரேட்டிவ் பிகினிங் ஃப்ரம் ஜெனிசிஸ். ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேணும். அப்போது ஆதாம ஆண்டவர் உண்டு பண்ணும் பொழுதே அவனை எப்படி தான் உண்டு பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், நம்ம அங்கேயே அதை தான் பார்க்குறோம். அவனை வந்து அதனால தான் நம்ம அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய சாயல் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, தேவனுடைய சாயலின்படி அவனை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதை என்டி ரைட் அப்படின்ற அந்த பைபிள் ஸ்காலர் ரொம்ப அழகாக சொல்லுவார். எப்படி அப்படின்னு சொன்னால், தேவனுடைய சாயல் அவனுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னால், அது ஒரு மிரர், 2 ரைட் ஆங்கிளில் வச்ச மிரர் மாதிரி. ஒரு பக்கம் அவனுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா துதிகளையும், அதனால தான் சங்கீதங்களில் நம்ம பார்க்கும்போது அவங்க ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது அவங்க வந்து அந்த தொழுதுகை சங்கீதங்களாக இருந்தாலும் சரி, அல்லது தூதர்கள் துதிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த தொழுகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஆராதனையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளையும் அவங்களோடு கூட இணைத்து ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துறதை நம்ம பார்க்க முடியும். சந்திரனே, சூரியனே, அவரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து சங்கீதங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆழ்கடலே, சமுத்திரமே, கர்த்தரை துதியுங்கள். ஸோ இந்த ஹோல் கிரியேஷனும் வந்து தேவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த தொழுகை, அந்த ஆராதனையை ஒரு ஆசாரியனாக மனிதனை ஆண்டவர் உருவாக்கி வைத்ததனுடைய ஒரு முக்கியமான நோக்கம், அந்த இமேஜ் பியரிங் அப்படின்னு சொல்கிறதுனுடைய முக்கியமான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த தொழுகையை ஆண்டவருக்கு செலுத்துவது. ஸோ ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு நல்லாவே தெரியும், ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவில், இல்லாவிட்டால் பரலோகத்தையும் பூலோகத்தையும், வானத்தையும் பூமியும் இணைக்கிற அந்த இடத்துல நிற்கிறது தான் யாருடைய வேலை? ஆசாரியனுடைய வேலை. அந்த வேலையை தான் ஆண்டவர் இன்றைக்கி சபைக்கு கொடுத்துருக்கிறார், நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ நம்ம வந்து கிறிஸ்தவர்களாகிய நம்ம வந்து நம்முடைய ஒகேஷன் என்ன அப்படின்றத, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன அப்படின்றத நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து
ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி வாழ மாட்டோம். ஸோ நம்முடைய வாழ்க்கை வந்து ஆண்டவர் அவரை வர்ஷிப் பண்ணுறதுக்கு, வர்ஷிப் சொல்லும் பொழுது பிரிங்கிங் ஃபோர்த் த வர்ஷிப் ஆஃப் ஆல் த கிரியேஷன், எல்லா சிருஷ்டிகளுடைய, ஏன்னா நம்ம மட்டும்தான் ஆண்டவரை பார்த்து துதிக்க முடியும். ஆண்டவருடைய படைப்புகள் எல்லாம் மேபி எல்லாமே ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டு இருக்கிறது, ஆண்டவருடைய நோக்கத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றி இருக்கிறது. பட் அது எல்லாத்தையும் மொழி வாயிலாக ஒரு லாங்குவேஜில் கொண்டு வந்து துதிக்கக்கூடிய திராணி உடையவர்கள் வந்து மனிதர்கள் மட்டும்தான். ஸோ அதை நாம் செய்ய வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று வெளிப்படுத்தின விசேஷத்தில். அதனால தான் திரும்ப திரும்ப அந்த துதியையும் ஆண்டவருக்கு செலுத்துகிற ஆராதனையும் நம்ம அங்கே பார்க்க முடியும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்குது, அவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்து என்பதாக ஆசாரியராக இருந்து, ப்ரீஸ்ட். அது மட்டும் இல்லை, அடுத்தது அவரோடே கூட ஆளுகிறது. ஸோ இந்த ஆளுகிறது அது ஏற்கனவே நமக்கு தெரியும். அவர் பூமியை மனிதனை உண்டு பண்ணதே டு ரெயின் ஓவர் தி கிரியேஷன், ஓவர் இஸ் கிரியேஷன். ஆண்டு கொள்ளுங்கள், படைத்த உடனே ஆண்டு சொன்ன வேர்டு அவங்கள பார்த்து நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். இந்த ஒகேஷனை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நம்முடைய வேலை என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கோம். ஸோ அதை நான் போன வாரமே சொன்னேன், ஜெயங்கொள்ளுகிறவன் அப்படின்னு உடனே நம்ம வந்து மாரல் லைஃப்பை மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது, இந்த ஒகேஷனை நம்ம சரியாக செய்கிறது. ஸோ சிம்ரனா சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ உண்மையாக இருந்தால் நான் உன்னை என்ன பண்ணுவேன் அப்படின்னா 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, நீ என்னோடு கூட ஆளுகை செய்வாய், நீ என்னோடு கூட எனக்கு முன்பதாக ஆசாரியனாக இருப்பாய். நான் போன வாரமே சொன்ன மாதிரி இது என்றைக்கோ ஒரு நாள் நடக்க போகிற ஒன்று அல்ல, அது நடக்கும், அது நிறைவேறும் ஒரு காலத்தில். ஆனால் இப்போவே ஆல்ரெடி நாட் எட் அப்படின்ற அந்த பிரின்சிபிள் படி இப்போவே நம்ம அதை வந்து எக்ஸசைஸ் பண்ண வேண்டும் அப்படின்றதையும் நம்ம மறந்து போகக்கூடாது. ஸோ அது 20ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது நம்ம அதை குறித்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரி, இப்போ 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் திரும்பவும் 2ஆம் மரணம்னா என்னன்னு போட்டிருக்குது. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன, இது 2ஆம் மரணம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒருவேளை இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒருவேளை இது நம்ம ஒருவேளை நமக்கு நிறைய நேரம் நமக்கு வர்ற கேள்வி என்ன அப்படின்னா, நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்களையும் ப்ராமிஸையும் தந்திருக்கிறாரு, அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்ற கொஸ்டினுக்கு இங்கே பதில் இருக்குது. அது என்ன பதில் அப்படின்னா, மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன, இது 2ஆம் மரணம். அடுத்த வசனத்தில் 15ஆம் வசனத்தில் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ 2 விஷயங்களை இங்கேயும் நம்ம பார்க்க வேண்டியது, ஒன்று புக் ஆஃப் லைஃப், அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான், அதுதான் 2ஆம் மரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நம்ம வந்து பொதுவாக ஜென்ரலாக நம்ம வந்து நம்முடைய இவாஞ்சலிக்கல் சர்க்கிள்ஸில் நம்ம இதை வந்து எப்படி எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொன்னால், இந்த 2ஆம் மரணம் அப்படின்றது வந்து அல்லது இந்த அக்னி கடல் அப்படின்றது வந்து இது வந்து நரகத்தை குறிப்பிடுகிறது. ஸோ ஏற்கனவே நம்ம மைண்டில் நரகம்னாலே இயேசு கிறிஸ்து சொன்ன அதை குறித்து நம்ம ஏற்கனவே பல முறை சிந்தித்திருக்கிறோம். கெஹனா அப்படின்ற அந்த இதை வச்சுட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நரகம் அப்படின்றது வந்து அது எரிந்து கொண்டிருக்கிற அது ஒரு இடம் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த மிடிவியல் காலத்தில் உள்ள பிக்சர் நம்ம மைண்டில் இன்னும் என்னதான் நம்ம ப்ரொட்டஸ்டாண்ட் சொன்னாலும் அந்த பிக்சருக்குள்ளேயே தான் நம்ம இருக்கிறோம். பட் இங்கே வந்து அப்படின்னா நம்ம என்ன உடனே நம்ம என்ன நினச்சிடக்கூடாது அப்படின்னா, ஹெல் அப்படின்ற ஒரு கான்செப்ட், ஹெல் அப்படின்றது கிடையாது. அதனால் வந்து இன்றைக்கி வந்து பிரபலமாக இருக்கிற ஒரு 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 டீச்சிங் என்ன அப்படின்னு சொன்னால் யூனிவர்சலிசம். அதாவது கடைசியில் கடவுள் எல்லாரையும் என்ன பண்ணிடுவார், ரட்சிச்சிடுவார், எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணிடுவார், புதிய அந்த படைப்பிலே அவர் வந்து பங்கு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீச்சிங் இருக்குது. ஆனால் பைபிள் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் தம்முடைய சாயலாய் மனிதனை படைத்து அவனை வந்து தனக்கு ஆராதனை செய்யவும் இந்த பூமியை ஆண்டு கொள்ளவுமே அவனை ஏற்படுத்தினார். ஸோ ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த இந்த பணியை, இந்த பொறுப்பை, இந்த ஒகேஷனை அவர் ஒரு நாளும் சேஞ்ச் பண்ணலை. ஸோ புதிய படைப்பில் இதை வந்து
மோர் ரியலிஸ்டிக்காக. இப்போ ஒருவேளை ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், உயிர்த்தெழுதல், பரிசுத்தாவி பூமியில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறதுனாலே சபை வந்து அல்லது கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்து இன்னைக்கு சபையாக, மொத்தத்தில் சபையாக சொல்கிறேன், கடந்த 21 இன்னைக்கு 26ஆம் நூற்றாண்டில் நம்ம இருக்கிறோம், 20 சென்ச்சுரிஸாக இதை ஓரளவுக்கு அவங்க நிறைவேறிட்டு வர்றாங்க. ஈவன் தோ இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட். ஆண்டவருக்கு ஆசாரியர்களாக ஆண்டவருடைய ஆளுகையை இந்த பூமியில் கொண்டு வருகிற பிரதிநிதிகளாக, ஏஜென்ட்ஸ் ஆக அவங்க என்ன பண்ணுறாங்க, செயல்பட்டு வந்ததுடைய விளைவு தான் உலகத்தில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது. ஆனால் இந்த 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 கால், இந்த அழைப்பு எதுக்கு? தேவனுடைய சாயலாக இருந்து தேவனுடைய படைப்பை ஆளுகை செய்ய வேண்டிய, பிரதிநிதியாக இருந்த ஆளுகை செய்ய வேண்டிய அந்த பொறுப்பில் நம்ம தவறும் பொழுது, அல்லது நம்ம அதை ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த அழைப்பை, ஸோ ரட்சிப்புன்னு நம்ம கொடுக்குற கால், சால்வேஷனுக்கு நம்ம கொடுக்குற கால் என்ன கால் அப்படின்னு சொன்னால், நான் திரும்பவும் இதெல்லாம் திரும்பவும் சொன்னாலும் இது வந்து கண்டிப்பாக நம்ம மைண்டில் ஆழமாக பதிய வேண்டியது. ஏன்னா பல காலங்களாக நம்ம வந்து அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். ஸோ ரட்சிப்புக்கென்று நமக்கு ரட்சிப்புக்கென்று கொடுக்கப்பட வேண்டிய அழைப்பு என்ன அப்படின்னா, நீ நரகத்துக்கு போகணுமா பரலோகத்துக்கு போகணுமா அப்படின்றது இல்லை. ரட்சிப்புக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு என்ன அப்படின்னா, நீ கடவுளுடைய சாயலாக இருந்து அவரை பிரதிபலிக்க விரும்புகிறாயா, இல்லாவிட்டால் அந்த கடவுள் தந்த அந்த சாயலை நீ நிராகரிக்கிறாயா, ரிஜெக்ட் பண்ணுறியா? ஒரு ஆசாரியனாகவும் அரசனாகவும் ராஜாகவும் இருந்து ஆண்டவருடைய திட்டத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றவும், இப்போவும் இனி வரப்போகிற அந்த புதிய படைப்பிலையும் நீ அதை நிறைவேற்றணும்னு விரும்புறியா, அல்லது என்னது நீ வந்து அதை நான் நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்கிறியா? ஸோ C.S. லூயிஸ் அப்படின்ற பெரிய அந்த ஃபிலாசபர், கிறிஸ்டியன் ஃபிலாசபர் சொன்னது மாதிரி, ஆண்டவர் ஒரு நாள் ஒரு கூட்டத்தாரை பார்த்து என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னால், அது ஒரு குரூப்பை பார்த்து என்ன சொல்வார் அப்படின்னா, தை வில் பி டன்னு அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்வார். இது யார் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் தங்கள் வாழும் பொழுது தை வில் பி டன் அப்படின்னா ஆண்டவரை பார்த்து சொல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி C.S. லூயிஸ் சொல்லுவார். ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், யூனிவர்சலிசம் கிடையாது. யூனிவர்சலிசத்தை பைபிள் ஒரு நாளும் சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்முடைய காஸ்பலையே நம்ம எப்படி கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்னா, நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இயேசு அப்படின்றதையும் கொண்டு வந்துடக்கூடாது. வேதத்தில் எங்கேயுமே அப்போஸ்தலர்களாகிலும் இயேசுவோ அப்படி சொல்லவில்லை. ஆனால் அதுக்காக வேதம் யூனிவர்சலிசத்தை சொல்லுது. அதாவது யூனிவர்சலிசம்னா உங்களுக்கு புரியும், எல்லா மக்களும் உலகத்தில் இருக்கிற முன்னாடி வாழ்ந்த எல்லாரும் அதில் பங்கடையணும். இஃப் தே ரிஜெக்ட் காட், அதை டிசைட் பண்ண வேண்டியது நம்முடைய வேலை கிடையாது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப வருந்தக்கூடிய விஷயம் இன்றைக்குள்ள கிறிஸ்தவத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், யார் பரலோகத்துக்கு போவா, யார் நரகத்துக்கு போவா, யார் உண்மையான கிறிஸ்தவன், யார் பொய்யான கிறிஸ்தவன், இந்த டிஸ்கஷன்ஸ்லேயே மக்கள் வந்து, அது எஸ்பெஷலி கிறிஸ்டியன்ஸ், அதுலேயும் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக நாங்கள் இருக்கிறோன்னு நினைக்கிற கிறிஸ்டியன்ஸ் வந்து இதில் ரொம்ப, நம்மளும் கூட ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கோன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், யார் உண்மையான கிறிஸ்டியன், இப்போ இருக்கிற சிஎம் உண்மையான கிறிஸ்தவரா இல்லையா, இப்படியெல்லாம் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸு, அதை பற்றி நிறைய யூடியூப்பில் வீடியோஸு போடுறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வேதம் நம்மளை வந்து இப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நேராக நம்ம செல்லும்படியாக நமக்கு அழைப்பு கொடுக்கவே இல்லை. இட் இஸ் அப் டு காட். யார் அவரை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, யார் அவரை கண்டினியூஸாக நான் உங்களுடைய விருப்பத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த உலகத்தில் நான் உங்களுடைய சாயலை வெளிப்படுத்த மாட்டேன், உம்முடைய இமேஜ் பியரராக நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறவங்கள அவருக்கு தெரியும். ஸோ ஹீ வில் டேக் கேர் ஆஃப் தம். நம்ம அவங்கள பற்றி முடிவு பண்ண வேண்டியதோ, நம்ம அவங்கள பற்றி சொல்ல வேண்டியதோ நம்முடைய வேலை கிடையாது. ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டி ஹேஸ் பிகம் அ ஜட்ஜ்மெண்டல் ரிலிஜியன், எஸ்பெஷலி தி இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியானிட்டி. ஸோ நம்ம அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து பைபிளில் உள்ள ஒரு சில வசனங்களை நமக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நீதிமானாக காண்பிக்கிறதுக்கும், நான் சரி அப்படின்றதுல நம்ம திருப்தி அடைகிறதுக்கும் நம்ம இப்படி ஒரு 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 கண்ணோட்டத்துக்குள்ளே, அல்லாவிட்டால் ஒரு
ஒரு வட்டத்துக்குள்ளே நம்மளை என்ன பண்ணிக்கிறோம், வச்சுக்கிறோம். சரி, ஸோ இது வந்து இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாட்டாலும் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த நரகம் பரலோகம் அப்படின்ற கான்செப்டை வச்சுட்டு நம்ம வந்து நிறைய நேரம் நம்ம செய்ய வேண்டியதையும் நம்முடைய பொறுப்பில் இருந்தும் நம்ம தவறுறோம். ஓகே, இப்போது அதனால தான் இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாகிய காணப்படாதவன் யார் அப்படின்னு கேட்டால், வி டோன்ட் நோ. அந்த புக் ஆஃப் லைஃப்பில் யாருடைய பேர் இருக்கும், யாருடைய பேர் இருக்காதுன்றதை நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு கிடையாது. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, எழுதப்பட்டவனாக காணப்படாதவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்படின்னா இந்த அக்கினி கடல் எப்படி இருக்கும்? வி டோன்ட் நோ. இந்த 2ஆம் மரணம் அப்படின்றது என்னது? 14ஆம் வசனத்தில் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறபடி, மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. ஸோ இந்த மரணமும் பாதாளமும் அப்படின்றது என்னது? மரணம் நமக்கு தெரியும், இட்ஸ் தி டெத். அதாவது the final enemy to be defeated. இங்கே என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், இந்த 2ஆம் மரணம் அப்படின்றது வந்து இந்த மரணமும் பாதாளமும் பாதாளம் அப்படின்றது என்னது நமக்கு நல்லாவே தெரியும். யூதர்களுடைய கண்ணோட்டத்தின்படி, அவங்களுடைய அறிவின்படி, அவங்களுக்கு அறிந்திருந்தபடி அந்த பாதாளம் அப்படின்றது வந்து அது டீப் பிட்டில் இருக்கக்கூடிய ஒன்று, ஹெடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. அங்கே வந்து மரித்தோர்கள் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. ஸோ இந்த அக்னி கடல்ன்றதுனால லேக் ஆஃப் ஃபயர் அப்படின்றது, தமிழில் அக்னி கடல்ன்றது, இங்கிலீஷில் லேக் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லி இருக்குது. இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் சம்திங் தட் இஸ் கோயிங் டு பி. அதனால் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கம்ப்ளீட்டாக அனிஹலிஷம், அதாவது என்ன சொல்லுவாங்க, அனிஹலிஷனிசம், அதாவது எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒன்றுமே அவங்க இல்லாமல் போயிடுவாங்க. தே வில் பிகம் என்னது, ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணுறவங்க, ஆண்டவரை நிராகரிக்கிறவங்க கம்ப்ளீட்டாக அவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. இட் வில் பி அன் எண்ட் ஃபார் தம். பட் அது அப்படியும் நம்ம எடுத்துக்கிறதுக்கு இங்கே இல்லை. அது ஏன் அப்படின்றத நம்ம வந்து அந்த 13ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம்லாம் வரும்பொழுது நம்ம அதை குறித்து பார்க்கலாம். ஏன்னா 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துலேயும் அந்த அக்னி கடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான், இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலில் உயிரோடை தள்ளப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, அதுக்கு நம்ம வரும்பொழுது அதை பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இன்றைக்கி இந்த இதில் சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 2ஆம் மரணம் அப்படின்றது வந்து இட் ஹாஸ் பவர். ரெண்டாவது, இட் இஸ் அது வந்து முதலாவது அதுக்கு அதிகாரம் இருக்குது. அதுக்கு நேர் ஆப்போசிட்டு தான் ஆண்டவருக்கு முன்பாக ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக இருக்கிறது. ரெண்டாவது, இந்த 2ஆம் மரணம் அப்படின்றது வந்து 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து சொல்லியிருக்கிறபடி இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஸோ நம்ம பார்த்தது மாதிரி ஆண்டவர் ஒரு நாள் எல்லாவற்றையும் என்ன செய்ய போகிறார், சரி செய்ய போகிறார். He is going to judge everything. சிறியோர் பெரியோர். அதனால தான் அந்த 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, மரித்தோர் யாரெல்லாம், சிறியோர் பெரியோர் எல்லாரும் தேவனுக்காக நிற்க கண்டேன், எல்லாரும் வந்து தங்கள் தங்கள் கிரியைகளின்படி நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்போது ஒன் குரூப் ஆஃப் பீப்புள் டெஃபினெட்லி அவங்களுக்கு நமக்கு தெரியாது அவங்க யார், அவங்களுக்கு என்ன டெஃபினிஷன்னு, அவங்க அப்படி போகிறவங்களோட அவங்களுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஃபைன் பண்ணி ஆண்டவர் எதுவும் சொல்லலை. ஆனால் டெஃபினெட்லி ஒரு விஷயத்த ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னால், ஒன் குரூப் ஆஃப் பீப்புள் ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன சொல்லுவார், நீ என்னை ரிஜெக்ட் பண்ணா ஸோ தை வில் பி டன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்லுவார். ஸோ அதை வந்து இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எனது 2ஆம் மரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இங்கே ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்குது. பயப்படுகிறவர்களும், அவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரகாராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும். இங்கேயும் நம்ம நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 21ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற அதே கான்செப்டில் தான் வருது. 7ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதுக்கு நேர ஆப்போசிட் தான் என்ன அப்படின்னு சொன்னால், 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இட்ஸ் அ லிஸ்ட். அந்த பயப்படுகிறவர்களிருந்து அது ஆரம்பிக்குது.
இந்த பயப்படுகிறவர்கள் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு இருந்த ரெவலேஷனோட கான்டெக்ஸ்டில் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள் அல்ல, ஆண்டவரை பார்க்கிலும் மனிதனுக்கு பயப்படுகிறவர்கள். அநேகர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அநேகர் மறுதளிச்சாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய ஃபியர். அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரகாராதனைக்காரர், பொய்யர் அனைவரும். ஸோ இந்த லிஸ்ட்டை வச்சுட்டு, இதில் இன்னொரு விஷயத்தையும் கூட நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த லிஸ்ட்டை வச்சுட்டு நம்ம வி ஷுட் நாட் டிசைட் யார் எந்த கேட்டகரியில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. இந்த லிஸ்ட் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், இட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் என்னது, ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றின அந்த ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு நேராக ஆப்போசிட்டாக உள்ளவங்க. ஸோ இது யார் அப்படின்றத டிசைட் பண்ணுற அதிகாரத்தையோ, டிசைட் பண்ணுற என்ன சொல்கிறது, ஜட்ஜ்மெண்டல் அந்த ஆட்டிடியூடையோ ஆண்டவர் நம்ம கையில் கொடுக்கல அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. ஸோ திரும்பவும் நம்ம வருவோம். சிபர்னா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற என்கரேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நீ மறித்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா இந்த படைப்பு. ஸோ நிறைய நேரம் முதல் நூற்றாண்டில் இருந்தவங்களுக்கு பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு செஞ்சுரி கிறிஸ்டியன்ஸ் அந்த ஏர்லி சர்ச்சுக்கு இருந்த ஒரு கேள்வி. ஈவன் தெசலோனிக்கே சபையில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் அதுக்கு தான் பதில் எழுதுகிறாரு. அதுதான் நம்ம இன்றைக்கி ராப்சர்னு சொல்லி எடுத்துகிட்டு நிறைய நேரம் வச்சிட்டு இருக்கிறோம். அங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்து அவங்களுடைய விசுவாசம், அப்போஸ்தலருடைய பிரசங்கம், நம்பிக்கை அல்லது ஏர்லி கிறிஸ்டியன்ஸோட நம்பிக்கை எல்லாமே அந்த புதிய படைப்பு தொடங்கி விட்டது அப்படின்றது தான். ஸோ நியூ கிரியேஷன் ஹஸ் ஸ்டார்டட். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதலிலே புதிய படைப்பு ஆரம்பித்து விட்டது. ஸோ தேவர் ஸோ மச் எக்ஸைட்டட். அப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க பரலோகத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போவோம் அப்படின்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது நமக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரி. அது 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹெவன் எர்த்தை ரூல் பண்ண போகுது, பரலோக ராஜ்யம் வந்துடுச்சு. ஸோ இயேசு கிறிஸ்து ஆளுகை எல்லாவற்றையும் தம்முடைய ஆளுகைக்கு கீழாக கொண்டு வர போகிறார் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு, அந்த நம்பிக்கையில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ இயேசு உயிர்த்தெழுந்ததுனால மரணம்க்கும் என்னது இனி நமக்கு இடம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது உபத்திரவம் வருது, அநேகர் மறிக்கிறாங்க, உபத்திரவத்தில் அநேகர் மறிக்கிறாங்க, சிலர் நேச்சுரல் டெத்து நடக்குது. இப்போ தான் அவங்களுக்கு கொஸ்டின் வருது, இப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி அவங்க இவங்க பரலோகத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி அவங்க யோசிக்கலை. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ பைபிள் அந்த கான்டெக்ஸ்டில் பேசவே இல்லை. சரி, அவங்க பரலோகத்துக்கு தானே போயிருக்காங்க, அவங்க ஆண்டவர் கூட தானே இருக்கிறாங்க, அதனால் நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றது அவங்க கொஸ்டின் இல்லை. அவங்க கொஸ்டின் என்ன அப்படின்னா, எப்படி இவங்க புதிய படைப்பை பங்கு பெறுவாங்க, இப்போ இறந்து போயிட்டாங்க. ஸோ நவ் ஆண்டவருடைய புதிய படைப்பு நிறைவடையும் பொழுது, இந்த ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த இனாக்ரேஷன் ஆஃப் தட் நியூ கிரியேஷன் ஃபுல்ஃபில் ஆகும்போது, நிறைவடையும் போது, இந்த கிளைமேக்ஸை ரீச் ஆகும்போது இவங்களுக்கு அதில் பங்கு இல்லாமல் போயிருமே. அதனால தான் நீங்கள் தெசலோனிக்கரில் வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பவுல் சொல்லுவார், நீங்கள் மரித்தவர்களை குறித்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா பவுல் என்ன சொல்லியிருக்கலாம், இப்போது நம்முடைய இன்னைக்கு இருக்கிற இவாஞ்சலிக்கல் கான்டெக்ஸ்டில் நம்ம யோசிக்கிறதா இருந்தால் பவுல் என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னால், அவங்கள பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க. 1 தெசலோனிக்கரில் நம்ம பார்க்கும்போது 4ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்தில், அன்றியும் சகோதரின் நித்திரையடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருக்கணும், இயேசுக்குள்ள நித்திரையடைந்தவர்களும் அவர் கூட தானே இருக்கிறாங்க, அப்புறம் என்னன்னு சொல்லியிருக்கணும். இயேசு கிறிஸ்துவோடு இன்றைக்கி நம்முடைய மரண அல்லது அடக்க ஆராதனைகள்லாம் நம்ம பெரும்பாலும் சொல்கிறது அதுதான். என்ன சொல்லுவோம், அவங்க ஆண்டரோடு இருக்கிறாங்க, இப்போ பொற்தலை வீதியில் உலாவிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். பவுல் அதை சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணியிருக்கலாம். ஆனால் பவுல் அதை சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். ஸோ தேர் லாங்கிங், அவங்களுடைய ஆசை என்ன அப்படின்னு சொன்னால், வென் ஆண்டவருடைய அந்த பிளான் என்னைக்கு பர்ஃபெக்ட் ஆகும், எப்போ இந்த எர்த் அவருடைய பிள்ளைகள் ஆளுகை பண்ணுகிற அந்த என்னது ஒரு புதிய படைப்பாக என்னைக்கு மாறும் அப்படின்றது தான் அவங்களுடைய என்னது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அது நடக்காமல் போகுதேன்ற பதட்டத்தில் தான் அவங்களுக்கு பவுல் சொல்கிறாரு, இயேசு கொண்டு வருவார், நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார்.
அப்படி தான் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படின்றது அந்த 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்கிறார். ஸோ வந்து இந்த சிபர்னா சபைக்கு ஆண்டவர் சொல்கிறதுலேருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? ஒரு கிறிஸ்தவனுக்கு அவன் சத்தியத்துக்கு சாட்சியாக இருப்பதற்காக தைரியமாக அவன் மரணத்தை ஃபேஸ் பண்ணலாம். சிபர்னா சபைக்கு ஆண்டவர் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் அதுதான். பர்சிக்யூஷன் அவன் ஃபேஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, நாட் பிகாஸ் அவன் மரித்த பிறகு ஆண்டவரோடு இருப்பான், அது உண்மைதான். அதுக்காக மட்டும் கிடையாது. ஆண்டவர் ஆரம்பித்திருக்கிற இந்த உலகத்தை ஆளுவோம், அவருடைய சிருஷ்டியில் முதற் பலனாக நம்மை தெரிந்து அவருக்கு ஆசாரியர்களாக இருக்கும்படியாக நம்மை சூஸ் பண்ண அந்த வேலையை ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம பாதியில் விட்டுட்டு போக வேண்டி இருக்குமானால், அதான் முக்கியம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல்ரெடி நாட் எட் அப்படின்ற அந்த காரியத்தை நம்ம மைண்டில் எப்பவுமே பதிச்சு வச்சுருக்கணும். இட் ஹஸ் ஆல்ரெடி பிகன். ஏர்லி சர்ச்சு அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் பரமேறுதலே அது ஆரம்பித்து விட்டது என்று விசுவாசித்ததுனால தான் அவங்க சீசருடைய ராஜ்யத்துக்கு பயப்படவில்லை. சீசருடைய பயமுறுத்தலுக்கு அவங்க பயப்படலை. யூதர்களுடைய பயமுறுத்தலுக்கு அவங்க பயப்படலை. ஏன்னா தே நியூ வெரி வெல் தட் கிங்டம் ஹஸ் கம். எந்த கிங்டம்? ஒருவரும் அழிக்க முடியாத என்னென்றைக்கும் நிலைத்திருக்க போகிற அந்த இயேசு உயிர்த்தெழுந்ததுனாலே அந்த ராஜ்யம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி அவங்க நம்பினாங்க. ஸோ தேவர் நாட் என்னது எதை பார்த்தும் அவங்க பயப்படலை. அவங்க தைரியமாக இருந்தாங்க. கர்த்தருக்கு தான் நாங்கள் கீழ்ப்படிவோன்னு சொன்னாங்க. அப்போஸ்தலர்களும் சரி, ஆரம்ப விசுவாசி ஆதிகால விசுவாசிகளும் சரி. ஸோ அதனால் இப்போ மரணம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? செத்து போயிட்டேன்னா என்ன ஆகும்? நான் இப்போ ஆண்டவருக்கு வந்து இந்த பூமியில். ஸோ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த தாட் இருக்கணும். இந்த உலகத்தில் நான் வாழும் பொழுது ஆண்டவருடைய வர்ஷிப்பை, அவருடைய ப்ரைஸஸை, அவருடைய துதிகளை சொல்லி வர்றதுக்கு ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். ஸோ அதுதான் என்னோட முதலாவது ரெஸ்பான்சிபிலிட்டி. 2வது, இந்த உலகத்தில் அவருடைய ஆளுகையை நிறுத்துவதற்காக வைத்திருக்கிறார். அஃப்கோர்ஸ் இயேசு அதை பர்ஃபெக்ட் பண்ணும் வரைக்கும் நம்ம எல்லாரும் உயிரோடு இருப்போம்னு சொல்ல முடியாது. இஃப் ஐ லீவ் தட் ஒகேஷன், அந்த வேலையை, அந்த பணியை நான் பாதியில் விட்டுட்டு அது சாட்சிக்காக ஒரு ஃபெய்த்ஃபுல் விட்னஸாக நான் மறிக்க வேண்டியதாக இருந்தால் எனக்கு என்ன நடக்கும்? அதுக்கு தான் சிபர்னா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, உனக்கு ஜீவ கிரீடம் உண்டு. நீ மரண பரியந்தம் ஜெயங்கொள்ளுகிறவனாயிரு, உனக்கு 2ஆம் மரணத்தினால் நீ சேதப்படுவதில்லை. அந்த ரிஜெக்ட் பண்ணுற கூட்டத்தில் ஆளுகை செய்ய முடியாத ஒரு கூட்டம் இருக்கும் ஒரு நாள். அது யார் எப்படின்றது நமக்கு தெரியாது. அவங்க நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டவர் ஏதோ அவங்கள நரகத்தில் ஹெல்லில் போட்டு டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து சந்தோஷப்பட்டு உட்காந்துருப்பார். நம்மளெல்லாம் அவங்கள பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி வைப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படியும் பைபிள் எங்கேயுமே அப்படிப்பட்ட ஒரு ஹெல் பிக்சரை நம்ம கொடுக்கல. இதை நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருந்தாலும் திரும்பவும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஸோ அப்படிப்பட்ட பிக்சரை நம்ம மைண்ட்லேருந்து நம்ம எடுத்து போட்டுறோம். ஸோ வந்து ஆனால் those who reject him, அவர் ரிஜெக்ட் பண்ணுறவங்க will lose something. அதான் என்டி ரைட் அவருடைய புக்ஸில் சர்ப்ரைஸ் பை ஹோப்பில் சொல்கிற மாதிரி அந்த எதை லூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நம்ம கொடுத்த பெரிய ட்ரெஷரே விலையேறப்பட்ட மனுஷனை பொறுத்த வரைக்கும் காட் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது இன்றைக்கி உலகத்தில் மனிதர்களுக்கு கொடுத்துருக்கிற இன்றைக்கி இல்லை, அவர் படைத்ததுலேருந்தே அவனுக்கு கொடுத்துருக்கிற பெரிய ஒரு பொக்கிஷம் கிஃப்ட் என்ன அப்படின்னு கேட்டால் அவருடைய சாயலாக இருப்பது. வேறு அவருடைய படைப்பில் எதுக்குமே அந்த இது கிடையாது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் இல்லையா, நீர் படைப்பின் எல்லாவற்றை காட்டிலும் மனுஷனை நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர், ஆனாலும் சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். மகிமையின் கனத்தினால் அவனை முடிசூட்டி. ஸோ வந்து தட் இமேஜ் வந்து பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஸோ அதனால தான் என்டி ரைட் வந்து சர்ப்ரைஸ் பை ஹோப்பில் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், தே வில் லூஸ் தட் இமேஜ் பியரிங் எபிலிட்டி. அது வந்து ரொம்ப பரிதாபமான ஒன்று. ஆண்டவர் நம்மளை எதுக்காக படைச்சாரோ அந்த எபிலிட்டியே நம்ம இழந்து போகிறது நிலைமைக்கு சிலர் ஆழாவாங்க. ஆனால் ஆண்டவருக்காக உண்மையாய் கடைசி வரைக்கும் தங்களுடைய உயிர் போனால் கூட பரவாயில்ல, செத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு உண்மையாக இருக்கிறவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வராது. They will continue their rule. They will continue their vocation. They will continue their priesthood position.
இந்த நியூ கிரியேஷன், அந்த புதிய படைப்பிலே அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. அதுதான் ஆண்டவர் வந்து சிமிர்னா சபைக்கு சொல்லும்படியாக விரும்புகிறார். ஸோ சுத்தமான பெருகமு சபை நான் நினைக்கிறேன் அடுத்த வாரம் பார்க்கலான்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வந்து பெர்கமு சபை வந்து ஒரு சில காரியங்கள், ஏன்னா அதில் கொஞ்சம் கூட நம்ம அதை பார்க்க வேண்டி இருக்குது. ஏன்னா நான் வந்து இதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெவலேஷன் நினைச்சாலும் இந்த விஷயங்களை நம்ம தெளிவாய் நம்முடைய மைண்டில் பதிக்க வேண்டிய முக்கியமான காரியங்கள் இதில் இருக்கிறதுனால அதை நம்ம பதித்து கொள்வது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம சிந்தித்த காரியங்களை நான் திரும்பவும் ஷார்ட்டாக சொல்கிறேன். நம்ம பொதுவாக ஜெயம் கொள்ளுகிற அப்படின்னு சொன்னாலே என்ன நினைப்போம் அப்படின்னா, நான் பாவத்தை மேற்கொள்கிற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிற சபைகளுக்கு சொல்கிற அந்த ஜெயம் கொள்வது அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டால், இட் இஸ் நாட் ஜஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில் மாரல் ஃபெயிலியர்ஸை ஓவர் கம் பண்ணுறதை பற்றி மட்டும் சொல்லலை. இட் இஸ் ஃபெய்த்ஃபுல்லி ஃபுல்ஃபில்லிங் ஆர் ஒகேஷன். நம்முடைய வேலையை, நம்முடைய பணியை, அவர் நமக்காக மனிதனாக நமக்கு கொடுத்த அந்த பணி, அதை பல டிஃப்ரெண்ட் வேஸில் நமக்கு அவருக்கு கொடுத்துருக்கலாம். பட் அல்டிமேட்லி காமனாக ஜென்ரலாக சொல்ல போனால் இதுதான், அவருடைய படைப்பை பாதுகாப்பது, அவருடைய படைப்பை ஆளுகை செய்வது, அவருடைய படைப்பை சர்வ் பண்ணுறது, அந்த படைப்பினுடைய துதியை, அந்த ப்ரைஸஸை அவரிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது. ஸோ சண்டே வர்ஷிப்புக்கு ஏன் போகணும் அப்படின்னு கேட்டால், அல்லது கலெக்டிவாக ஏன் கிறிஸ்டியன்ஸ் வந்து கேதர் பண்ணி வர்ஷிப் பண்ணுறாங்க. இப்போ நிறைய ரிலிஜியன்ஸ் இருக்குது, ஆனால் கிறிஸ்டியானிட்டிலையும் கிறிஸ்டியானிட்டியை தழுவி வந்த ஒரு சில மார்க்கங்கள்லையும், ஜுடாயிசம், கிறிஸ்டியானிட்டி, அதே மாதிரி இஸ்லாம், இந்த மாதிரி ஒரு சில மார்க்கங்கள்ல அந்த கலெக்டிவ் வர்ஷிப்ன்றது நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை துதிக்கிற அந்த துதி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சண்டே மார்னிங் அல்லது நம்ம கலெக்டிவாக வர்ஷிப் பண்ணும் பொழுது அந்த படைப்பினுடைய அந்த துதியை வந்து அதை சொல்லக்கூடிய லாங்குவேஜில், மொழியில் ஆண்டவருக்கு நேராக நம்ம கொண்டு போகிறோம். அது நம்மளால தான் முடியும். ஸோ இட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதை நம்ம செய்ய தவறக்கூடாது அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ அப்படி நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது, அதுக்காக ஒருவேளை ஒரு ஐடலை வணங்க சொல்லலாம், அல்லது அதே துதியை இன்னொரு நபருக்கு கொடுக்க சொல்லலாம். அது வாட் எவர் இட் மே பி. அதை நம்ம கொடுக்காம ஃபெய்த்ஃபுல்லாக, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் பரவாயில்லை, மரண பரியந்த நம்ம உண்மையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நம்ம கொடுக்குற ப்ராமிஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஈவன் தோ இஃப் வி ஃபேஸ் டெத், நம்ம மரணத்தை சந்தித்தாலும் பரவாயில்லை, பிகாஸ் நியூ கிரியேஷன் இஸ் கோயிங் டு கம் அப்படின்றத விட அது பெர்ஃபெக்ஷனை நோக்கி வரப்போகுது. when that comes, ரெண்டாம் மரணத்தில் நம்ம சேதப்படாமல் அந்த ஒகேஷனை நம்ம வில் கண்டினியூ. அது எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் பியாண்ட் அவர் இமேஜினேஷன், இட் வில் பி மோர் ரியல். இன்றைக்கி நம்ம இதெல்லாம் இம்பர்ஃபெக்டாக இருக்கிறோமோ, நம்ம எதிலெல்லாம் குறைகள் உள்ளவங்களாக இருக்கிறோமோ, எதிலெல்லாம் நம்ம வேலையில் நம்ம கரெக்டாக இல்லாமல் இருக்கிறோமோ, அதிலெல்லாம் வி வில் பி மோர் பர்ஃபெக்ட், மோர் ரிலையபிள், மோர் ட்ரஸ்ட்வர்தியாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி வைப்பார் அப்படின்றது தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம். ஸோ வந்து அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பிடித்துக்கொள்வோம். எப்படி சிமிர்னா சபை குறைகள் இல்லாத அந்த சபையை ஆண்டவர் என்கரேஜ் பண்ணுறாரோ, அதே போல் நம்மையும் கூட ஆண்டவர் என்கரேஜ் பண்ணுறார். ஸோ தொடர்ந்து வரும் நாட்களில் இன்னும் நம்ம இந்த விஷயங்களை நம்ம சிந்திப்போம். தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொள்ள உதவி செய்வார். ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் சிந்தித்த காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ கர்த்தாவே, பெருகமு சபைக்கு, சிமிர்னா சபைக்கு ஆண்டவரே, நீர் வந்து வெற்று வார்த்தைகளாக இவைகளெல்லாம் சொல்லவில்லை ஆண்டவரே, அவர்களை உற்சாகப்படுத்தினீர். அதனால் அவங்க உண்மையாக இருந்தார்கள். அவங்க மரணத்தை சந்திக்க வேண்டி இருந்த பொழுதிலும் அவர்கள் உண்மையாக இருந்தார்கள். நாங்களும் கூட உண்மைக்காக, சத்தியத்திற்காக, உமக்கு சாட்சியாக இருப்பதற்காக, உம்முடைய நீ தந்திருக்கிற இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைவேற்றுறதுக்காக, மரணம் நேரிடுகிறதா இருந்தால் நாங்கள் உண்மையாக இருந்து, ஆண்டவரே, எங்களுக்கு மரணம் நேரிட்டாலும் நாங்கள் உம்மோடு இருப்போம் என்பது பெரிய நம்பிக்கை தான். ஆனால் அதை காட்டிலும் பெரிய நம்பிக்கை, இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே தேவன் அவரோடு கூட எங்களை கொண்டு வருவார் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அந்த புதிய படைப்பை, அந்த புதிய நம்பிக்கையை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்க எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். பயிற்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். தொடர்ந்து நாங்கள் கர்த்தாவே இவைகளை கற்றுக்கொண்டு நல்ல ஒரு கண்ணோட்டமுடைய சிந்தையுடைய கிறிஸ்தவர்களாய், வேதத்தின்படியான கண்ணோட்டத்தையுடைய கிறிஸ்தவர்களாய், இந்த பூமிக்கு உப்பாய் வெளிச்சமாய்
இந்த பூமியை பாதுகாக்கிற பெரிய பொறுப்பை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க எங்களுக்கும் எங்களுடைய திருச்சபைக்கும் கிருபை தாரும். தாழ்த்தி திருக்கரத்திலே தருகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.